உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். உங்கள் அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டில் சாகலம்மா. சொத்துக்காக உன் தாய் மாமன் ராஜசேகர் தான் உங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணான். ராஜசேகரோட சூழ்ச்சி தெரிஞ்சும் ஜமீன் குடும்பத்தை காப்பாற்ற முடியலேங்கிற குற்ற உணர்வில் நான் வெளியில் வந்து இந்த மூலிகை பண்ணையை ஆரம்பித்தேம்மா. சித்த வைத்தியத்தில் தீவிரமாக இறங்கினேன். ஆனால் என் கனவு இன்னைக்கு பலிச்சிடுச்சுமா. ஜமீன் பரம்பரையில் வந்தவனை நான் காப்பாற்றிட்டேன். அப்பா அம்மா தான் இந்த உலகத்திலேயே உன்னதமான உறவு. அந்த உறவையே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. நான் விட மாட்டேன் குருஜி, நான் விட மாட்டேன். என் அப்பா அம்மாவை அநியாயமா கொன்ன அந்த ராஜசேகர என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது குருஜி, காப்பாற்றவே முடியாது. சொல்லுங்க குருஜி. இத குடிமா. இதுல என்ன இருக்கு? உன் மரணத்தை தடுக்கிற சக்தி இந்த மூலிகை மருந்துல இருக்கு. சாப்பிடுமா. அப்படி என்ன மூலிகை இது? மனிதனுக்கு தேடல்னு ஒன்று இருக்கணும்மா. இல்லைன்னா அவன் 1ஆம் நம்பர் சோம்பேறி ஆயிடுவான். அதனால்தான் நம்ம சித்தர்கள் எதையுமே வெளிப்படையாக சொல்லாமல் மருந்தை பூடகமாக வச்சுட்டாங்க. உனக்கு இது என்னன்னு நேரம் வரும்போது நானே எல்லாத்தையும் சொல்கிறேன். எதையும் யோசிக்காம குடிமா. குருஜி, இது வரைக்கும் நான் அறியாத சுவையா இருக்கேன். இவ்வளவு கடமைகளை வச்சுக்கிட்டு நீ எதுக்காகமா சாக போன? இனிமே எனக்கு அந்த எண்ணமே இல்ல குருஜி. நான் சாதிக்க பிறந்தவன்னு நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. இல்ல குருஜி, நான் சாதிக்கிறேனோ இல்லையோ அது பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த ராஜசேகர சாகடிக்க பிறந்தவ. இப்ப அது மட்டும் எனக்கு உறுதியா தெரியும். அதுவும் ஒரு நாள் நடக்கும். அதுக்கு நம்மளை முழுசா நாம தயார்படுத்திக்கணும். நான் சஞ்சீவினி மூலிகைகளை தேடி சில மலைகளுக்கு போறேன். அது கிடைக்கிற வரைக்கும் நான் திரும்பி வரமாட்டேன். அதுக்கு 1 மாசம் கூட ஆகலாம். அது வரைக்கும் நீ இங்கே தான் தங்கி இருக்கணும். நான் கொடுத்த மருந்துகளை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும். நீ ராத்திரி குடிக்க வேண்டிய கஷாயத்தை மறக்காம சாப்பிடணும். அதுதான் உன் நோயை பூரணமாக குணப்படுத்தும். ரொம்ப முக்கியமா தியானத்தை மறந்துடாத. சரி குருஜி. நான் வர வரைக்கும் இந்த இடம்தான் உனக்கு பாதுகாப்பு. குருவடி சரணம். திருவடி சரணம். குருஜி ஒரு நிமிஷம்.
ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயுசா இருமா. வரேன். வாங்க. என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு. யார நம்புறது, யார வெறுக்கிறதுனே தெரியல. மகா, நான் சஞ்சீவினி மூலிகை தேடி போறேன். நான் திரும்ப வர வரைக்கும் நீ இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ள நீ எதுக்கு அவசரப்பட்டு ஊருக்குள்ள ஓடிப்போன? அந்த ராஜசேகர் மேல இருந்த ஆத்திரத்தை என்னால அடக்கவே முடியல. அவனை கொலை செய்ய நான் நிறைய முயற்சி எடுத்துட்டு தான் இருந்தேன். நான் சென்னைக்கு போய் ஒரு ஹாஸ்டல்ல தங்கினேன். என் பேரு பிரியான்னு மாத்தின. அந்த ராஜசேகரோட நடவடிக்கைய கண்காணிச்சேன். கோர்ட்டோட உதவியால என்னோட சொத்தை அவன் இஷ்டத்துக்கு செலவு பண்றதையும் நான் கவனிச்சேன். என் மணி மேல என்ன கொலை பண்ணதா பழி போட்டு அவர் ஜெயில தள்ளிருக்கிறதையும் பார்த்தேன். அந்த ராஜசேகரை அழிக்க எனக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு கூட்டத்தோட உதவி கிடைச்சது. அதுக்காக தான் நான் அடிக்கடி பெங்களூரு போனேன். இதுக்கு நடுவுலையும் நீ சஞ்சனாவுக்கு உதவி பண்ண மறக்கல. நான் ராஜசேகரை கொலை பண்றதே நல்ல காரியம்தான். கெட்டதை அழிக்கிறதும் புண்ணியம்தான். ஆனாலும் அந்த ஆளு என் தாய் மாமன். அவனை அழிக்கிறது பாவமோன்னு எனக்கு தோணுச்சு. அதனால சஞ்சனாவுக்கு உதவி பண்ற புண்ணியத்தை செய்யணும்னு என் மனசுக்கு தோணுச்சு. அவளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சேர்த்தேன். இப்போ நீங்க வந்து என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க. சரி போகட்டும். ராஜசேகருக்கு அழிவு காலம் வந்துருச்சு. ஆனா நான் சொல்ற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவசரப்படக்கூடாது. குருவடி சரணம். சொல்லுங்க சார். என்னது? அப்படியா? நான் அங்க வரணுமா? சரி, வரேன். இதோ வரேன். நீ ஆசிரமத்திலே இரு. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். அக்கா. என்ன ஜெயந்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? ஜெயந்தி உண்டாயிட்டா. எந்த ஜெயந்தி? நான் தான்க்கா. நான் இப்ப முழுகாம இருக்கேன். நமக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. ஆம், நான் என் டெலிவரியை இங்க வச்சுக்கல, ஊட்டியில வச்சிருக்கேன். ஆமா. மீனாட்சி அக்கா, ஒரு நிமிஷம் வரேன். அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏண்டி, 2-3 பேத்த நாமளே அமைதியா இருக்கோம். 4 தடவை வாந்தி எடுத்துட்டு இவ பண்ற ஆர்ப்பாட்டம் இருக்கே, அப்பப்பப்பா தாங்கல. இத்தனை நாள் புள்ள இல்லாம இருந்தால, அதான் இந்த ஆட்டம் ஆடுறா. நான் புள்ள உண்டாயிருக்கேன்னு சொல்லி போஸ்டரே அடிச்சு ஒட்டிடுவா போல இருக்கு. யாருக்கு தெரியும், தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கலாச்சாரம் வந்தாலும் வரலாம். சரி வா. என்ன ஜெயந்தி, எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கேம்மா. அம்மா, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆகியும் வயித்துல புள்ள பூச்சி இல்லன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்களே, இப்ப ஏதாவது விசேஷம் உண்டா? எங்கம்மா, ஊரெல்லாம் மலடி பட்டம் வாங்கினதுதான் மிச்சம். கவலைப்படாதீங்கக்கா, இத்தனை வருஷம் கழிச்சு நானே உண்டாயிருக்கேனே. ஓ, நீ குழந்தை உண்டாயிருக்கியா? ஆமா. யார் உங்களுக்கு சொன்னது? நீ தானம்மா இப்ப சொன்ன. ஐயோ, சொல்லிட்டேனா? யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு இருந்தேன். அதுவா டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு போல இருக்கு. உங்க பொண்ண நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். சரிம்மா. அடுத்த வாரம் நான் ஊட்டிக்கு போறேன். அப்படியா? அதுக்குள்ள நான் கூட்டிட்டு போறேன். என் வீட்டுக்காரு பிரசவத்தை ஊட்டிலே வச்சுக்கலான்னு சொல்லிருக்காரு. ஓ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. சரி, நான் கிளம்புறேன். ஏய் செந்தாமரை, என்னடி? உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். என்ன? நான் இப்ப உண்டா இருக்கேன் தெரியுமா? அப்படியா? என் வீட்டுக்காரு என் பிரசவத்தை
தெய்வம் கேட்கறதுக்கு கிராமத்துக்கு போகலான்னு அம்மா ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. நாளைக்கு அமாவாசை, நாளைக்கே போய் கேட்கலாங்கிற முடிவில் இருக்கோம். இதில் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. அப்புறம் வீட்ல வந்துட்டு அதை சொல்லல இதை சொல்லல, அதை மறந்துட்டு இதை மறந்துட்டேன்னு அங்க வந்து புலம்பாதீங்க. சம்பந்தி, உங்கள் மனநிலை என்னென்னு நீங்கள் சொல்லித்தான் நாங்கள் புரிஞ்சுக்கணுமா? நாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா பழகிட்டோம். இப்போ திடீர்னு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு எனக்கே புரியல. நீங்களாவது அழறீங்க, உங்களுக்கு அந்த சுதந்திரமாவது இருக்கு. இந்த வீட்ல எனக்கு அது கூட கிடையாது. சம்மந்தி, நீங்க தெய்வ வாக்கு கேளுங்க, மறுபடியும் ஜோசியம் பாருங்க. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையுமே செய்யுங்க. ஆனா ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் எடுக்கிற எந்த முடிவும் நம்ம குழந்தைங்க முகத்துல இப்ப இருக்கிற சந்தோஷத்தை அழிச்சிடக்கூடாது. அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சு போயிருக்கிற நம்பிக்கையை வேரோட புடுங்கக்கூடாது. ஏன்னா அவங்க மனசுல அதை ஆழமா பதிச்சது நாம தான். அதுக்கு நாம தான் பொறுப்பு. இது ஒண்ணுதான் என் விண்ணப்பம். என்ன சம்பந்தி நீங்க? நான் என்னமோ இதை பற்றி யோசிக்காத மாதிரி பேசுகிறீங்க. என்னால் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. நான் தான் இதுக்கெல்லாம் காரணங்கிற குற்ற உணர்வு என் மனசில் ஆழமாக பதிஞ்சு கிடக்குது. ஆம்பளை பிள்ளைக்கு எந்த அசிங்கமும் இல்ல சம்பந்தி. ஆனா நாங்க பொண்ணை பெத்து வச்சிருக்கோம். நீங்க எதை செஞ்சாலும் அத மனசுல வச்சுக்கிட்டு செய்யுங்க. பெண் பாவம் பொல்லாதது. ஐயோ சம்பந்தி, நீங்கள் என்னென்னவோ பேசுகிறீங்க. நாம் இப்போ செய்ய போகிற காரியம் என் அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு தான். அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். பார்வதி, நீ சொல்லு. நான் எதுவும் சொல்ல போறதில்ல. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்களாச்சும் உங்க அம்மாவாச்சு. நீங்க வான்னா வர, உட்காருன்னா உட்காரு, அவ்வளவுதான். அதாவது சம்பந்தி, நாங்கள் தெய்வ வாக்கு கேட்க போகிறோம். அதுதான் பல தடவை சொல்லிட்டீங்களே. நீங்கள் 2 பேரும் எங்கள் கூட வரணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த விஷயத்தில் நமக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்துடக்கூடாது. ஒரு வெளிப்படையான பார்வை இருக்கணும். நீங்களும் வந்தால் தான் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களும் அதை புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நாங்கள் சொல்கிறத வச்சு நீங்கள் எங்களை தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால தான் சொல்கிறோம், நீங்களும் எங்கள் கூட வரணும். நாங்க வரல. ஏன்? நாங்க ஏற்கனவே தெய்வ வாக்கு கேட்டாச்சு. எப்ப? நீங்க சந்தியாதான் எங்க வீட்டு மருமகன் சொன்னீங்களே, அப்பவே. நீங்க தான் எங்களுக்கு தெய்வம். நாங்க எந்த தெய்வ வாக்கையும் நம்பல. உங்களை நம்பிதான் வந்தோம். நாங்கன்னு நான் சொல்றது சந்தியாவ. அவ உங்களை தெய்வத்தை விட பல மடங்கு உயரத்துல வச்சிருக்கா. அதனாலதான் 33 தேவர்கள் வாழ்த்துற அந்த வாழ்த்து எனக்கு தேவையில்லை. என் மாமா வந்து வாழ்த்துற அந்த ஒரு வாழ்த்து போதும் அப்படின்னு ஆஸ்பத்திரியில வச்சு கல்யாணத்தையே நிறுத்தினா. இந்த விஷயத்த நான் அவகிட்ட போய் சொன்னா சந்தியாவோட மனசு என்ன பாடுபடும், அதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கலையே. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? எனக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க சம்பந்தி. போறதன் முடிவு பண்ணிட்டீங்க. உங்களை நான் தடுக்கல. ஆனா நாங்க வரல. அந்த தெய்வம் நல்ல வாக்கே சொன்னாலும் சரி, அந்த வார்த்தையை கேட்கிற வரைக்கும்
எங்க உயிர் தாங்குமான்னு தான் தெரியல. உங்க மனசுக்கு சரின்னு படுறத நீங்க செய்யுங்க. என்னங்க, கிளம்புங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் வெளியில வெயிட் பண்றேன், சீக்கிரமா வாங்க. சம்பந்தி, அவங்க மனநிலைமை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல சம்பந்தி. நீங்களும் சந்தியாவுமாவது எங்க கூட வந்தா நல்லா இருக்கும். மாப்பிள்ளை உங்களோட வர்றாரா? இல்ல, அவர் வராத இடத்துக்கு நாங்க ஏன் வரணும்? உங்க இஷ்டம் போல பண்ணுங்க. ஏண்டா நல்லு, இங்க என்னமோ ஒரே அழுவ சத்தம் கேட்டுச்சே. யார் வந்தா? என்ன நடந்துச்சு? இங்க யாரும் வரலமா, யாரும் அழல. யார் அழுதான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். பார்வதி, நீ அழுதியா? இல்லையா அத்தை, நான் அழலையே. உன் மூஞ்சி எப்பவுமே அழுதா மாதிரி தான் இருக்கும், ஆனா நீ அழ மாட்ட. என்ன அழ வச்சு பாக்குறதானே உன் வேலை. அம்மா, ஏம்மா இவ்வளவு வார்த்தையாலே கொல்ற? இத்தனை வருஷம் உன்னை எங்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சு என்ன கொன்னல்ல, அது பரவாயில்லையா? அம்மா, நடந்து முடிஞ்சு போன விஷயத்த இப்ப ஏமா கிளறிட்டு இருக்க? மறுபடியும் அந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. புரியுதா? நீ பேச்ச மாத்தாத. யார் இங்க வந்தாங்க? யார் இங்க வந்து ஒப்பாரி வச்சது? அந்த சந்தியா வந்தாளா? நான் தான் அவளை இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சொல்லுடா. இது தெரிஞ்சுக்கலைன்னா எனக்கு அப்படியே மண்டையை வெடிச்சிரு போல இருக்கு. அம்மா, நான் தான் இங்க யாரும் வரலன்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத, உண்மையை சொல்லு. ஆமா, வந்தாங்க. யாரு? சம்பந்தி அம்மாவும் வந்தாங்க. என்ன சம்பந்தி அம்மா? அந்த உறவே இல்லைன்னு நான் சொல்றேன், நீ உறவு கொண்டாடிட்டு இருக்கியா? என்ன சொன்னாங்க? அவங்களையும் தெய்வ வாக்கு கேட்கறதுக்காக கூப்பிட்டேன். ஆனா என்ன? ஆனா அவங்க செல்வா வராத இடத்துல எங்களுக்கு என்ன வேலை? நாங்களும் வரலன்னு சொல்லிட்டாங்க. இப்பவாவது அவங்க புத்தியை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மாப்பிள்ளை வராத இடத்துக்கு அவங்க வரமாட்டாங்களாமா? இப்பவே மாப்பிள்ளைய வளைச்சு போட பாக்குறாங்க. இது கூட உங்க மரமண்டைக்கு புரியல. அவங்க அந்த எண்ணத்துல சொல்லல அத்தை. அவங்க ஆரம்பத்துல இருந்தே வரமாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல நீங்க அவங்கள கூப்பிட்டதே தப்பு. அவங்க பக்கத்துல ஏதோ தப்பு இருக்குது. அதனாலதான் நாமளே கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு சொல்றாங்க. நாளைக்கு நம்ம கூப்பிடலன்னு ஒரு குறை வராம இருக்கும் இல்லையா? குறையுள்ள ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்காங்க, இதுவே ஒரு குறை. இதுக்கு மேல என்ன குறை வந்துட போகுது? என்ன குறைன்னு நமக்கு என்ன தெரியும் அத்தை? ஆனா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு போறாங்க அத்தை. சம்பந்தி அம்மாக்கு மனசு ஆறவே மாட்டேங்குது. இதெல்லாம் கொஞ்ச நேரம், கொஞ்ச நாள், கொஞ்ச காலம்தான். ஆனா காலம் முழுசு வாழ போறது என் பேர. அத மனசுல வச்சுக்கிட்டு கோயிலுக்கு கிளம்புற வழிய பாருங்க.
எக்ஸ்கியூஸ் மீ. மே கம் இன்? வாங்க. யார் சார் வேணும்? நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். என் பேர் ஸ்வரூபன். நான் பூஜாவோட ஹஸ்பண்ட். நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களே மகாவோட கேஸ் ஃபைல், அது நான் கொடுத்தது தான். நான் தான் அபி மேடத்துக்கிட்டையும் லீலா மேடத்துக்கிட்டையும் கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன். உட்காருங்க சார். ஓ ஷியா. நீங்கள் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கீங்க. அதுவும் இந்த காரணம் தெரிஞ்சு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த டைமில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை தான். இருந்தாலும் சார், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்க்காதீங்க சார். என் புருஷன் உயிரை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கீங்க. என்கிட்ட என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க, நான் கோஆப்ரேட் பண்ணுறேன். தேங்க்யூங்க. மகா உயிரோடு தான் இருக்காங்கங்கிறத நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயமா அவ இப்போ உயிரோட தான் இருக்கா சார்.